யாழ்ப்பாணத்துல தேர்தல் மத்திய நிலையமாக பயன்படுத்தக்கூடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு செல்லக்கூடிய பாதைகள் இங்க இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லா விதமான பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதையை தாண்டி போக முடியாது. அதே மாதிரி தான் இந்த வாக்கெண்ணும் நிலையங்கள், வாக்குச்சீட்டுகள், வாக்குப்பட்டிகள் இணையக்கூடிய அந்த நிலையமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ள யாருமே பிரவேசிக்க முடியாது என்பது இப்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. நாளைய நாள் விடிந்தால் தேர்தல், பொது தேர்தல், எங்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தலாக அது இடம்பெறப் போகிறது என்பது முக்கியமான விஷயம். வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பக்கமாக தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல நெடுந்தீவுக்கு உலங்கு வானூர்தி மூலமாகவும் ஏனைய தீவு பகுதிகளுக்கு கடற்கலங்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலே ஒரு வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றிரவு பொழுதிலே. இன்னும் ஒரு வேட்பாளர் தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயர் இந்த வேட்பாளர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை நிலையத்திலே முறைப்பாடுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த தேர்தல் களத்திலே இப்போது என்ன இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். தேர்தல் மத்திய நிலையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குச்சீட்டுகள் அதேபோல் வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்கிற நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே இந்த பொது தேர்தலிலே வாக்களிக்கிற போது புள்ளடிகளை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற போது 1, 2, 3 அப்படியான இலக்கங்கள் அல்லது புள்ளடிகள் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருந்தது. இதனாலே பலரும் குழப்பத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். இருந்தாலும் கூட நாளைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த தேர்தலில் விருப்பு வாக்குகளை வழங்குகிற போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே ஜனாதிபதியால் விசேட வர்த்தமானி ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பங்கு பெற்றுவது தொடர்பான விசேட வர்த்தமானியாகத்தான் அது இருக்கிறது. அரசமைப்பினுடைய 70வது சரத்தினுடைய பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு இடம்பெறும் என்பதுதான் அந்த விசேட வர்த்தமானியினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. வாக்கெடுப்பு நிலையங்களை பொறுத்தவரையிலே அந்த பகுதிக்குள் கைத்தொலைபேசிகளை எடுத்துச் செல்லல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாடு பூராகவும் 64,000க்கும் அதிகமான காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விசேட அதிரடிப்படையும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற போதுதான் யாழ்ப்பாணத்திலே வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து நிதி மோசடி ஒன்றிலே ஈடுபட்டார் அல்லது பணத்தை வாங்கி ஏமாற்றினார் என்ற குற்றச்சாட்டுக்கு அமைவாக சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் செய்திருக்கக்கூடிய முறைப்பாட்டுக்கு அமைவாக யாழ்ப்பாணம் நகருக்கு அண்மித்திருக்கக்கூடிய பகுதி ஒன்றை வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறுபக்கமாக இன்னும் ஒரு பெண் ஒருவர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய பெயர் சுயேட்சை குழு ஒன்றினுடைய வேட்பாளர் பட்டியலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருப்பதாக அவருடைய குற்றச்சாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக 4,92,280 பேர் காணப்படுகின்றார்கள். அதே வேளையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே 1,09,007 பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 5,93,187 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 619 வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றது. இதே வேளையிலே நடந்து முடிந்த தேர்தல் செயற்பாடுகளிலே தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக 25,579 வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆளணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலே அனைத்து உத்தியோகத்தர்களுக்குமாக 8,577 உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தேர்தல் கடமைகளுக்காக 1,634 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள், வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற இருக்கின்றார்கள். இதே போல பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களுடன் விஜயம் செய்து அங்கு ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கல்லூரியினுடைய இருக்கின்ற
வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டுகள் உட்பட ஆவணங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வாக்களிப்பு நிலையங்களில் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேவேளை தற்போதைய இந்த மழை காலத்தை கருத்திலே கொண்டு அதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் 24 மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே பிரதேச செயலகங்கள் இணைப்பு அலுவலகங்களாக செயற்பட இருக்கின்றன. அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிர்வாக கிராம அலுவலர்கள் பிரதேச செயலகங்களே தரித்திருந்து அந்த கடமைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். போக்குவரத்து ஒழுங்குகள் அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய 50 பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் 129 எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. சிறப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனோடு இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலங்கு வாண்டியர் மூலம் அனுப்பக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நைனாதீவு, எழுவதீவு மற்றும் அனலதீவு பிரதேசங்களுக்கான கடல் வழி வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே முறைமையை பின்பற்றி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குறுகட்டுவான் துறைமுகத்திலிருந்து குறுகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து காலை 8 மணி, 8:15 மணி, 11:30 மணி, பிற்பகல் 1 மணி, பிற்பகல் 2:30 மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நெடுந்தீவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து குறுகட்டுவான் பகுதிக்கான போக்குவரத்தும் பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே மற்றும் நைனாதீவு, எழுவதீவு, அனலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளருக்கு பிரதேச எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பளையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பருத்தித்துறையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்பளையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை 7 மணி முதல் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வாக்குப்பட்டிகள் காலை 8:30 மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்குரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை தேர்தலிலே காலை 7 மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலைய வரிசையிலே நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் தேர்தல் திணைக்களத்தாலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட 62 சட்ட மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே வேளையிலே இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. தபால் மூல வாக்கெண்ணல் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்கெண்ணல்கள் 17 வாக்கெண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக 48 வாக்கெண்ணல் நிலையங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அது நிறைவு பெற்ற பின்னர் அதற்குரிய தேர்தல் பெறுபவர்கள் வெளியிடப்படுவதற்குரிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றது ஊக்குவிக்கிறதுக்கான பல்வேறு செயற்திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே ஒரு தேர்தல் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற, மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. அந்த வாக்குரிமை பிரயோகத்தின் ஊடாகத்தான் வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த உரிமையை பாதுகாக்கும் முகமாக உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புல்லடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புல்லடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புல்லடி தவிர்ந்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும். சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ரீதியிலே
போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். அவ்வாறு விருப்பு வாக்கினை செலுத்துகின்ற பொழுது ஆக கூடுதலாக 3 பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம். அந்த கட்சியிலே அல்லது சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் வாக்குச்சீட்டின் அடியிலே அச்சிடப்பட்டிருக்கும். எனவே அந்த இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே 6 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஆசனங்களிலே இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கின்ற 5 ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே பகிரப்படும். அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 5% விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த 5 ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும்.